சென்ற செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி சிங்கப்பூரில் நடைபெற இருந்த வடகிழக்கு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஜுபின் கார்க் சிங்கப்பூர் சென்றிருந்தார். அங்கு ஸ்கூபா டைவிங் செய்யும் போது திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் இறந்து விட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். சிங்கப்பூரிலேயே அவரது உடல் உடற்கூராய்வு செய்யப்பட்டு இந்தியாவிற்கு வந்தது. லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. ஜுபின் கார்கின் அகால மரணம் குறித்து பல்வேறு சந்தேகம் எழுந்தன. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தொடங்கி அவரின் மேலாளர் வரை பலர் மீது புகார்கள் குவிந்தன. இந்த மரணத்தில் சதி இருப்பதாக ரசிகர்களும் பல அமைப்புகளும் குற்றம் சாட்டி வந்தன. ஜுபினின் ரசிகர்கள் ஏராளமானோர் காவல் நிலையங்களில் புகாரும் அளித்தனர். இதன் தொடர்ச்சியாக சிறப்பு விசாரணை குழு அமைத்த அம்மாநில அரசு வடகிழக்கு இந்தியா விழாவின் ஏற்பாட்டாளர் ஷியாம் கானு மகந்தா மற்றும் ஜுபின் கார்கின் மேலாளர் சித்தார்த் சர்மா ஆகியோர் மீது குற்றவியல் சதி, கவனக்குறைவால் மரணம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தது. அதன் தொடர்ச்சியாக ஜுபினின் இசைக்குழுவைச் சேர்ந்த சேகர் ஜோதி கோஸ்வாமி என்ற இசைக்கலைஞரையும் அமிர்த பிராவா மகந்தா என்ற இணை பாடகியையும் கைது செய்திருக்கிறார்கள். சிங்கப்பூரில் ஜுபின் நீந்திக் கொண்டிருந்த போது அவர் அருகில் கோஸ்வாமி இருந்திருக்கிறார். அமிர்த பிராவா அங்கு நடந்த அனைத்தையும் செல்போனில் வீடியோ எடுத்திருக்கிறார். ஆனால் ஜுபினுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட போது ஏன் யாரும் அவரை காப்பாற்றவில்லை என்ற சந்தேகத்தின் பேரில் இருவரிடமும் போலீசார் விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. மேனேஜரான சித்தார்த்தும் ஜுபினும் ஒரே ஹோட்டலில் தங்கியிருக்கிறார்கள். ஸ்கூபா டைவிங் செல்வதற்கு முன்பிருந்தே அவரின் நடவடிக்கையில் மாற்றம் இருந்ததாக கைதான கோஸ்வாமி கூறியிருக்கிறார். மாலுமியிடம் இருந்து சொகுசு படகை வாங்கிக் கொண்ட சித்தார்த் அதை தாறுமாறாக ஓட்டி போட்டில் இருந்தவர்களுக்கு உயிர் பயத்தை காட்டியதாக சொல்லப்படுகிறது. அத்தோடு சொகுசு படகில் அனைவருக்கும் குடிப்பதற்கான பானத்தை சித்தார்த்தே ஏற்பாடு செய்ததாக கோஸ்வாமி தனது வாக்குமூலத்தில் கூறியிருக்கிறார். ஜுபின் தண்ணீரில் உயிருக்கு போராடியபடி தத்தளித்துக் கொண்டிருந்த போது சித்தார்த் அவரை விட்டுவிடுங்க என கத்தியதாகவும் உடனே ஜுபினை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் தாமதப்படுத்தியதாகவும் கோஸ்வாமி குற்றம் சாட்டியதாக சொல்லப்படுகிறது. தண்ணீரில் இருந்து மீட்கப்பட்ட ஜுபினின் வாயில் நுரை தள்ளி இருக்கிறது. அதை பற்றி சித்தார்த் பெரியதாக கண்டுகொள்ளவில்லை எனவும் சொகுசு படகில் எடுத்த வீடியோக்களை பகிர வேண்டாம் எனவும் கோஸ்வாமியிடம் சித்தார்த் கூறியதாக சொல்லப்படுகிறது. ஜுபினுக்கு நீச்சல் நன்றாக தெரியும் என்றும் தனக்கும் சித்தார்த்துக்கும் அவர்தான் நீச்சல் கற்றுக் கொடுத்ததாகவும் கோஸ்வாமி போலீசாரிடம் கூறியிருக்கிறார். தண்ணீரில் மூழ்கி ஜுபின் உயிரிழந்திருக்க வாய்ப்பே இல்லை என அவர் வாக்குமூலத்தில் கூறியதாக சொல்லப்படுகிறது. மேலாளர் சித்தார்த், விழா ஏற்பாட்டாளர் ஷியாம் கானு மகந்தா ஆகிய இருவரும் சேர்ந்து ஜுபினுக்கு விஷம் கொடுத்து அவரது மரணத்தை தற்செயலானதாக மறைக்க சதி செய்ததாகவும் இதற்காக அவர்கள் சிங்கப்பூரை தேர்வு செய்ததாகவும் கோஸ்வாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை அவர்கள் இருவரும் மறுத்திருக்கிறார்கள். சிறப்பு விசாரணை குழுவின் இன்வெஸ்டிகேஷனில் மற்றொரு அதிர்ச்சி தகவலும் வெளிவந்தது. ஜுபினின் மெய்காப்பாளர்களாக இருந்த 2 அதிகாரிகளின் வங்கி கணக்கில் 1 கோடி ரூபாய்க்கான பரிவர்த்தனை நடந்திருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதில் போரா என்பவரின் வங்கி கணக்கில் 70 லட்சம் ரூபாயும் மற்றொரு மெய்காப்பாளரான பாஷியா என்பவரின் வங்கி கணக்கில் 40 லட்சம் ரூபாயும் பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஜுபினின் மெய்காப்பாளர்களாக இருந்து வந்துள்ளனர். அவர்களிடம் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் இந்த வழக்கில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அடுத்தடுத்து வெளிவரும் அதிர்ச்சி தகவல்களும் கைது நடவடிக்கைகளும் ஜுபின் கார்கின் மரணத்தை மேலும் சந்தேகம் நிறைந்ததாக மாற்றி வருகிறது. முழுமையான விசாரணைக்கு பிறகே அவரது மரணத்தில் உள்ள மர்மம் விலகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.